ரீசெண்டாக வந்து பாண்டிச்சேரியில் வந்து இந்த காட்டன் கேண்டி அதாவது பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணாங்க. ஏன்னா அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் டை ரோடமின் பின்னு சொல்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றனால தமிழ்நாடு முழுக்க அந்த காட்டன் கேண்டி அதாவது ரசாயனம் பயன்படுத்துகிற அந்த காட்டன் கேண்டியை வந்து பேன் பண்ணாங்க. மெயினாக வந்து அந்த கலர் ஃபுட் கலர்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா அந்த பேரில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது பேன் பண்ணியிருந்தாங்க. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து கோபி மஞ்சூரியும் அதோடு சேர்த்து பேன் பண்ணியிருக்காங்க. காட்டன் கேண்டியும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, கோபி மஞ்சூரியும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணி கோபி மஞ்சூரி பண்ணக்கூடாது. ஏன்னா கோபி மஞ்சூரியை வந்து சில சாம்பிள்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அதை லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுலேயும் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் டை ரோடமின் பி வந்து கலருக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இங்கே நம்ம தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டிக்கு அங்கே இருக்கிற அந்த கோபி மஞ்சூரி, சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபுட் கலருக்கு பதில் இங்கே வந்து அந்த ரோடமின் பின்ற அந்த இண்டஸ்ட்ரியல் டை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கன்னு மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கு. உடனே இங்கே இருக்கிறவங்க வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. லேப்லலாம் வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அதோட ரிசல்ட்டு வந்து இவங்க வந்து ஃபுட் கலருக்கு பதில் இந்த மாதிரி ரோடமின் பின்ற அந்த இண்டஸ்ட்ரியல் டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதனால் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். இந்த கோபி மஞ்சூரி, இந்த சிக்கன் 65 இதிலலாம் வந்து ஃபுட் கலர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தடைகள் வரும். நிறைய கடைகளில் பார்க்குறோம் இந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து கலரே வந்து ரொம்ப செயற்கையாக இருக்குது. ஹரியாலி சிக்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து பச்சையாக இருக்கலாம், பட் இது வந்து ரொம்பவே அன்நேச்சுரலாக க்ரீனிஷாக இருக்குது. அண்டு சிக்கன் 65 வந்து நம்ம வந்து ஒரு மிளகாத்தூள் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணால் அது வந்து என்ன கலர் இருக்குன்றது நமக்கு தெரியும். சிலது வந்து ரொம்ப செயற்கையாக பயங்கர ரெட்டிஷாக, அதாவது கண்ணை பறிக்கிற மாதிரியான வேணும் அப்படின்ற மாதிரியே இவங்க வந்து ஃபுட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அது வந்து ஃபுட் கலர்னால் கூட பரவாயில்ல, சில இடங்களில் குறிப்பாக இந்த சிக்கன் 65ல் வந்து சிக்கன் பீஸ்லாம் போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த மைதா மாவு, அரிசி மாவு சேர்த்து அதில் அந்த கேசரி பவுடர்லாம் போட்டு அது ஒரு கலரு ஒரு சிக்கன் மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதி இது அதுதான் இருக்கும். அண்ட் அதுவே வந்து கூட அந்த ஃபுட் கலர் அங்கே பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு ரோடமைன் பி பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரியான டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்குறது. அது ஒன்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுட்டில் பயன்படுத்தக்கூடாது, ஃபுட் கலரே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடைகள் வரும். சிக்கன் 65 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். அது வந்து சென்னையில் தான் கண்டுபிடிச்ச ஒரு டிஷ். அது வந்து இட் ஹஸ் கான் குளோபல். உலகம் ஃபுல்லாக வந்து சிக்கன் 65லாம் வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து ரெட்டிஷாக இருக்கும். பட் இதுலேயும் வந்து சில கலப்படங்கள்லாம் இருக்குதுன்னு நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னா அது வந்து உண்மையிலேயே அது வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பாதிக்கும் அப்படின்னு தான் தோணுது. கர்நாடகாவில் வந்து நிறைய சாம்பிள்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட லைக் ஒரு 180 சாம்பிள்ஸில் ஒரு 120 சாம்பிள்ஸ் தான் வந்து இந்த ரோடமைன் பி வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கலப்படம் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது தான் வந்து தெரியுது. நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி கேன்சர் ஹாஸ்பிட்டலெலாம் வந்து நிறைய சின்ன வயசு குழந்தைங்கள்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க. என்ன காரணம், அவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தானே கொடுப்பாங்க, அப்புறம் எப்படி இது மாதிரியான ஒரு நோய்கள்லாம் வரும்? அவங்க என்ன லைக் ஸ்மோக்கிங்னால் வருதா, இல்லை ஒரு பான் யூஸ் பண்ணுறனால வருதா? அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் குழந்தைங்க இது மாதிரியான அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி மோசமான கலப்படமான ப்ராசஸ்டு ஃபுட்டால் தான் வந்து குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே ஸ்பாயில் ஆகுது. முன்ன இருந்த மாதிரி இல்லை அந்த கேன்சர்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்தியாவில் வந்து கேன்சரால் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட 30% ஆஃப் தி கேன்சர் வந்து இட் இஸ் கம்மிங் த்ரூ ஃபுட். அதாவது அந்த ஃபுட்டில் வந்து செயற்கையான விஷயங்கள் நிறையா சேர்க்கப்பட்டிருக்கு. ஃபுட் கலருன்ற பேரில் இந்த மாதிரி கெமிக்கல் டைலாம் வந்து யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக நிறையா ரைடுகள்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து நிறைய பிரபலமான ரெஸ்டாரண்ட்ஸே வந்து மாட்டுது. பிரபலமான நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸில் உணவு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து இவங்க போய் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு பார்த்தா
அங்கே இருக்கிற அந்த சிக்கன் ஆகட்டும், அந்த என்ன இருக்கிற மீட்டாக இருந்தாலும் அங்கே வந்து அவங்க வந்து சரியாக பதப்படுத்தி வைக்கல. நிறையா கெட்டுப்போன மீட்லாம் வந்து சேர்த்து சர்வ் பண்ணுறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி தொடர்ந்து நிறையா அவேர்னஸ் வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேமஸான பஃபே ரெஸ்டாரண்ட்டு. பட் அங்கே வந்து நிறையா பேர் உடல்நலக் குறைவால் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ரெஸ்டாரண்ட்ஸே வந்து மாற்றுறது வந்து பார்க்கும்போது ரொம்பவே அச்சமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஹோட்டலு இல்லை ஒரு ரோட்டு கடை அவங்க எல்லாமே வந்து நல்லா தான் சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரபலமான ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி நியூஸில் வந்து வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்குது. வெளியில் எந்த அளவுக்கு தைரியமாக போய் சாப்பிட்றது அப்படின்றதே வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை தான் கொடுக்குது. இப்போ நான் வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் போய் ஃபுட் ரிவ்யூலாம் வந்து போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸாக பார்த்து தான் வந்து ஃபுட் ரிவ்யூ போட்டுட்ருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்டினியூஸாக லைக் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு தான் கொடுப்பாங்களா, நம்ம வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு யோசனை வருது. மேபி அவங்க வந்து எல்லா வாட்டியும் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலன்னா அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஃபுட்டுலாம் வந்து அந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு செய்முறை விளக்கம்லாம் வருது. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அது சுத்தமாக ஒரு ஹைஜீனே இல்லை, ரொம்ப மோசமாக பண்ணுறாங்களே சில இடங்கள்லன்னு. நிறைய நல்ல இடங்களும் இருக்குது, பட் சில இடங்களில் ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்குது. பட் அது வந்து அங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஊர்லேயும் நிறைய இடங்களில் வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு வந்து கொடுக்குறதில்ல அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ரைடெல்லாம் நடக்கும்போது கூட நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக போயிட்டு தான் இருக்குது. இவங்க ரைடு நடத்துகிறாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க வந்து அதுக்கு ஃபைன் போடுறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு லைக் இதால் பாதிப்படைஞ்ச மக்கள் ஒரு உணவை வந்து அவங்க சாப்பிட்றாங்க, அதில் செயற்கையான விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிட்ருக்கும்போது அதால் அவங்க ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடுது. ஃபார் எவர் அவங்க வந்து அதால் வந்து கஷ்டப்படணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்க கேன்சர் வந்துச்சுன்னா அதுவும் வந்து ஃபார் எவர் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் கஷ்டப்படணும். ஸோ இது மாதிரியான மோசமான ஃபுட்டை கொடுக்குற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கணும். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து மாட்டிச்சுன்னா உடனே இங்கே இருக்கிற அந்த ஃபுட் ரிவ்யூஸ் பிரபல யூடியூபர் அந்த கடையில் போய் ரிவ்யூ போட்டார், ஆனால் பாருங்கள் அந்த கடை வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸை வந்து தாக்குவாங்க. உண்மையிலே அவங்க அன்றைக்கி போகும்போது அன்றைக்கி அவங்க சாப்பிடும்போது இத்தனைக்கும் அது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சு ஒரு பாசிட்டிவாக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி தான் அது வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெகுலராக டெய்லி பேசிஸில் அது மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் உண்மையிலேயே கேள்விக்குறியாக தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் நல்ல ரேட்டிங் இருக்கா பார்த்துட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸாக பார்த்து சாப்பிடுங்க, அதுதான் வந்து நல்லது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So go do subscribe to the channel, guys. Bye.